ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க். பேர் வந்து பான் ஷாட். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நட்ஸ், குல்கந்த், வெத்தலை, துளசி, ஐஸ்கிரீம், பால். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வெத்தலையும் துளசியும் எடுத்துக்கிறோம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கல்ச்சர் என்ன, சாப்பிட்ட உடனே வந்து வெத்தலை போடுறது அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனால் கூட எல்லோரும் கம்பல்சரியாக பீடாக கொடுக்குறாங்க. ஆனால் வீட்டில் யாருமே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இது வந்து வெத்தலை வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் யாருமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈவன் குழந்தைங்க கூட நல்லா குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வெத்தலை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த காம்பு மட்டும் எடுத்துடணும். காம்பை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கையிலையே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் மிக்சியில். ஸோ இதை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சண்டேஸ் எல்லாம் வந்து நான்வெஜ்ஜோ இல்லைனா வெஜ்ஜனாலும் ஹெவி மீல்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ இது வந்து துளசியும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஸோ அதனால நான் இந்த துளசியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நம்ம இது வந்து மிக்சியில் நம்ம வந்து நைஸாக ஃப்ரைன் பவுட்ரை பேஸ்ட் மாதிரி அடிச்சிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியா இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு குல்கந்த் ஆட் பண்ணிக்கணும். ஸோ குல்கந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நாட்டு சர்க்கரை எதுவுமே போட தேவையில்லை. இதோட கொஞ்சமாக பால், ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா எடுத்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் குல்கந்த் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து வெத்தலை வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் பால். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபைன் பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது ஃபில்டர் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அப்படியே குடிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லை. குல்கந்த் ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இது மேலே வந்து நட்ஸ் வந்து முந்திரி, பாதாம் என்னென்ன இருக்கோ அந்த நட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஈவன் டெய்லி பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் சண்டேஸ் வீட்டில் இருக்கும்போது பேச்சுலர்ஸ் ஆகட்டும், ஒர்க்கிங் உமன்ஸ் ஆகட்டும், வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான ட்ரிங்க் பான் ஷாட் ஸோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.